ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் அண்ட் ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா புடலங்காய் 65, ஸ்னேக் கார்ட் 65ங்க. இதுக்கு ஒரு நீளமான புடலங்காய் நான் மார்க்கெட்லேருந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஆர்டினரி புடலங்காய் மாதிரி இல்லாமல் நல்லா நீளமாக இருக்கும். ஸ்னேக் கார்டு இது வந்துட்டு நம்ம ரெண்டாக கட் பண்ணிட்டேன், ஹாஃபாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதில் இருக்க அவுட்டர் லேயரில் வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்கின் இருக்கும். அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா க்ரீன் கலர் லேயர் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். இந்த அவுட்டர் லேயர் இருக்க அந்த ஒயிட் ஸ்கின் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புடலங்காய் வந்து நல்லா க்ரீனிஷாக நமக்கு கிடச்சிரும். இந்த புடலங்காயை நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்டாக நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த பீசஸ்லேருந்து நம்ம நடுவில் இருக்க சீட்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரொம்ப கெட்டியான சீட்ஸ் இருக்காது, லைட்டாக சீட்ஸ் இருக்கும். அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ரவுண்டாக நமக்கு கிடச்சிரும். எல்லாத்தையுமே அதே மாதிரி சீட்ஸ் ரிமூவ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா சீட்ஸுமே ரிமூவ் பண்ணி இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். இதை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு 1/2 கப்பு, கடலை மாவு 1 கப்பு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ் 1/2 லெமன், சால்ட்டு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த பாத்திரத்தில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 by 1 நம்ம அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. மசாலாவை அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு, இது கூடவே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, நம்ம காரத்துக்கு ஏற்ப. சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியண்ட்டும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து லெமன் ஜூஸ், ஹாஃப் லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை டைல்யூட் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு மாதிரி டைல்யூட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போது நம்ம வெட்டி வச்சுருந்த புடலங்காயை ஆட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக வெட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம்.
2 பக்கம் இது நல்லா கோட் ஆகணும் இந்த மசாலா. இப்போ நல்லா கோட் பண்ண வெஜிடபிள்ஸை ஒரு தட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ரிங்ஸாக நம்ம அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு ரிங்ஸ் நான் அதில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா 2 பக்கமும் மொறுமொறுன்னு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி மசாலா தடவி வச்சுருக்க எல்லா புடலங்காயும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியான புடலங்காய் ஃப்ரை நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா புடலங்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட நம்ம இந்த மாதிரி தந்தோம்னா சாப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது நல்லா கிறிஸ்பியாகவும் சிப்ஸ் மாதிரி இருக்குது. இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இது ஒரு சிப்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த புடலங்காய் ஃப்ரையை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி உங்கள் கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்காகவும் இருக்கும். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க நம்ம இந்த மாதிரி தரும்போது அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இதை எடுத்து சாப்பிடுவாங்க. ஒரு ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸு நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.